ஹாய் சுந்தரீஸ், வெல்கம் டு தையல் உலகம். இந்த வெஸ்டர்ன் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரியை நான் ஒரு 100 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் இந்த சாரியில் ஆல்ரெடி ஒரு க்ராப் டாப், இப்போ ஒரு குர்த்தி அப்படின்னு 2 ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஒரு 100 ருபீஸ்க்கு. அந்த க்ராப் டாப்போட வீடியோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இதோட பார்டர் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம வேறு பவு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட சென்டரில் இருக்கிற அந்த பூ போட்ட அந்த டிசைன் பார்ட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். என்னோடய ஷோல்டர் 7, நான் இங்கே ஒரு 7.5 நான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ 6.5 அந்தளவுக்குலாம் வச்சோன்னா கீழேயும் நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக போயிடும். ஸோ 7.5 வச்சோன்னா, ஏன்னா நம்ம ஒரே லென்த் இப்போ 7.5 கொடுக்குறோன்னா அப்படி ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் கட் பண்ண போகிறோம். அதனால் நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கல, 7.5 கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு ஷோல்டர் எந்த அளவுக்கு தேவை, ஓரளவு டிஃபால்ட்டாக ஒரு 7.5 அந்த ரேஞ்ச் தான் எல்லாருக்கும் தேவை. 6.5 நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் எடுப்போம். பட் வந்து அது ஏன்னா இது வந்து பேட்டர்னே வேறு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம 7.5 கொடுக்குறது தான் பெட்டர். ஷோல்டர் வந்து 2.5ம் ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸும் கொடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி வரும்போது 3.5 நம்மளோட ஒரிஜினல் ஷோல்டர் நெக்கு டெப்த்து வந்துடும். இதில் மார்க்கிங்கே அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் ஒரே அளவில் தான் நம்ம வந்து கீழே எவ்வளோ லென்த்து தேவையப்போ நான் வந்து 44 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த 44க்கும் 7.5 தான் நம்ம போட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நான் லைனிங் எதுவும் வைக்காதனால நம்ம வந்து நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது உங்களோட நெக்கோட டெப்த்தை வச்சு ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா ஒரு கிராஸ் பீஸ் 1 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டு உங்களுக்கு அந்த பீஸையே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் நீட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 4 இன்ச்சஸ் எடுத்து ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இந்த சைடில் பார்ட்ரு நம்ம வந்து ஸ்கேலப் கொடுத்து திருப்பி அடிக்க போகிறோம். ஸோ பின்னாடி சைடு வந்து அந்த மெரூன் கலர் பார்டர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு தாட்டில் ஸ்கேலப் அடிக்கிறதுக்காக அதோட பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம சைடில் நாட் கொடுக்கறதுக்காகவும், அப்புறம் வந்து ஒரு குட்டி பீசஸ் வந்து நம்ம வச்சு உங்களுக்கு அந்த மாடல் பார்த்தாலே தெரியும். இந்த சைடில் கொஞ்சம் ஒரு பீஸாக கொடுக்கணும். அது நீங்கள் வந்து இப்போது இனி ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது நீங்கள் ஒரு ஷிம்மிஸாக ஒரு சின்ன க்ராப் டாப் மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி இது ஓவர் லேயராக கொடுக்கலாம். பட் நான் வந்து ஜஸ்ட் அவ்வளோ ரிஸ்க் எடுக்காமல் சைடில் ஒரு குட்டி பீஸாக இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இது செட் பண்ண போகிறேன். நெக் வந்து நான் நார்மல் நெக் தான் கொடுத்துருக்கேன். யூனிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஷோல்டர்னு அட்டாச் பண்ணிவிட்டேன். இதில் எப்போவுமே நம்ம எல்லாருமே பண்ணுற மாதிரி நார்மல் ஒர்க் தான். இனி தான் நம்ம வந்து சைடு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து மொத்தம் 4 சைடுமே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேலப் பண்ண போகிறோம். ஸ்கேலப்புக்கும் வந்து டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்து லைட்டாக ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் இல்லை, சும்மா குத்துமதிப்பாக 3 இன்ச்சஸ் டெப்த் அப்படியே மெஷர் பண்ணி அது இல்லாட்டினா அன்ஈக்குவல் ஆயிரும். ஸோ வந்து மெஷர் பண்ணி ஜஸ்ட் அந்த இது மட்டும் கர்வ் மட்டும் நமக்கு அப்படியே மிஷினில் அப்படியே மெதுவாக ஸ்டிச், ரொம்ப ஃபினிஷிங்கில் தேவையில்லை. ஃபினிஷிங் பண்ணுறவங்க பண்ணலாம். ரொம்ப அப்படியே கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு 3 இன்ச்சஸ் டெப்த்துக்கு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து லைட்டாக அந்த வந்து நம்ம ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்கேலப் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வரும். அப்போ ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம திருப்பி அடிக்கும்போது வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக அதை ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து திருப்பி நம்ம உள்ளாடி பார்க்கும்போதும் அன்ஃபினிஷிங்காக இருக்கக்கூடாது. அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க, உள்ளாடியும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம லைனிங் கொடுக்கல. லைனிங் கொடுத்தோன்னா அப்படியே நம்ம திருப்பி போட்டு அப்படியே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம லைனிங் கொடுக்காதனால இந்த பீஸை நம்ம நீட்டாக க்ளோஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு இதில் வந்து ஆர்ம் ஹோல் இருக்காது. ஸோ அதில் அங்கே ஒரு பீஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த அவுட்புட்லேயே பார்த்தா தெரியும், அந்த பேட்டர்னில் ஒரு பீசஸ் இருக்கும். நம்ம ஒரு 6 இன்ச்சஸ் இருக்கிற ஒரு பீஸை நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கிற மாதிரி நான் பார்த்து எடுத்திருக்கேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து 3 இன்ச்சஸும் டெப்த்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸும் கொடுத்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்மளோட மார்க்கிங். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற போகிறோம். அது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எதுக்காகனா அது நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இல்லாட்டினா நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால தான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் இது வந்து நம்ம குர்த்தியோட டாப்பில் எவ்வளோ லென்த்துனா 6 இன்ச்சஸ் லென்த்தில் தான் நம்ம வந்து அந்த பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா என்னோட ஆர்ம் ஹோலோட டெப்த்து, ஏன்னா ரொம்ப கீழே இறங்கவும் கூடாது, ரொம்ப மேலே ஏறவும் கூடாது. எனக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து 6 இன்ச்சஸ் டெப்த்தில் நீங்கள் அந்த பீஸை கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்க்க என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இப்படி இருக்கிறது வந்துட்டு நம்மளோட ஏன்னா 7 இன்ச்சஸ் ஷோல்டரோட சேம் இது தான் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பீஸ் தான் அது போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளாடி பார்த்தா அந்த பீஸ் ஸ்டிச் பண்ணதுக்கான மீதி கிளாத் இருக்கும். அது அப்படியே ஆல்ரெடி ஸ்கேலப் பண்ணி அந்த பார்டர் கொடுத்துருக்கோம்ல, அது கூடயே சேம் ஸ்டிச் கூடயே அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாட் போடுறதுக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 4 இன்ச்சஸ் கிளாத்தை மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட்டு அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்மளோட டாப்பில் இந்த நாட்டை வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து அந்த பவ்வை டைப் பண்ணுறது தான். இதுவும் நான் ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு குட்டி ஷார்ட்ஸ் பார்த்து எப்படி இந்த பவ்வை கட்டுறது அப்படின்னு பார்த்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் பாருங்கள். இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம போட்டு இந்த சும்மா ஒரு குட்டி லூப் மாதிரி போட்டு டைட் பண்ணுவோம்ல, அது நீட்டாக இருக்காது. இந்த பவ் மாதிரி அழகாக போடுற இந்த டெக்னிக் வந்து நீங்கள் யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணாலே இருக்கும் ஷார்ட்ஸு. இல்லாட்டினா இது எனக்கு தெரில எந்தளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு. இருந்தாலும் பார்த்து புரிஞ்சுதுன்னா கற்றுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அங்கே பவ் மாதிரி அழகாக தெரியும். நான் பேசுகிறது எனக்கே தெரியும், கொஞ்சம் உளறியிருப்பேன். எனக்கு டீச் பண்ண அவ்வளோவா தெரியாது. நான் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. இனி மேலும் மேலும் வர வீடியோஸில் இனியும் இருக்கிற எரர்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி மேலும் நல்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட் செக் பார்க்கலாமா சுந்தரிஸ்? வாங்க.